வணக்கம் எனதரவை கண்மணிகளே. பழமொழிகளும் சொலவடைகளும் என்ற பகுதியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பழமொழி, ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பன். ஒரு நல்ல நட்பு என்பதை எப்ப அறிய முடியும், எத்தகைய சிறந்த நட்பு என்பதை எப்ப அறிய முடியும்னா, உண்மையான ஆபத்து யாருக்கு வருவாங்க. ஒரு இளைஞன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலான கருதக்கூடியது நட்பு. அவன்கிட்ட தான் தேடி போவான், ஒரு நண்பனை தான் தேடி போவான். முதல்ல நண்பனை தான் நாடுவான். அவன் இடத்துல தான் பிரச்சனைகளை சொல்லுவான். நம்ம இது மாதிரி நட்பு தான் மிக முக்கியமானதாக. அப்ப அத்தகைய நட்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பது எப்ப அறிய முடியும்? வள்ளுவர் நட்பு, நட்பாராய்கள், தீ நட்பு, கூழா நட்பு, நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாரம் தருகிறார். இப்போ எவ்வளவு இந்த உண்மையான நட்பு எப்ப அறிய முடியுமா? இந்த ஆபத்து வரும்போது நண்பர் நான் துன்பத்தில் இருக்கிறான். அப்ப அந்த நண்பர் இருக்காங்க, இந்த உண்மையான அன்பு இருக்குல்ல, அந்த நட்புக்கு அன்பு உண்மையாக இருக்கும்னா வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணில் பூசல் தருன்னு. இந்த துன்பத்தை கேட்ட உடனே அவன் கண்கள் தண்ணி, நண்பா நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான். வள்ளுவர் பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போலே அங்க இடுக்கன் களைவது என்று சொல்றார். உடுக்கை இழந்தவன் கை, தாடை களைந்த தன் கை எப்படி விரைவாக போய் பற்றுமோ அப்படி உதவுதல் என்ற நட்பு என்பது வள்ளுவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி இல்லாம நண்பா தாய் நண்பா பிரச்சனை நானே இல்லை, என் பிரச்சனையை நான் யாருக்கு சொல்றேன்னு தெரியலடா, அன்னைக்குடா இதுக்காக நட்பு இருக்குது. அப்ப நட்பு, உண்மையான நட்பு என்பது என்னன்னா ஆபத்தில் தான் அறிவு. அதான் அங்க பழமொழிக்கான அப்பா ஆபத்தில் அறியலாம் அருமை நட்பினா நட்பு ஆராய்கள், நட்பை அறிந்து கொள்ளுங்கள், உண்மையான நட்பை அறிஞர் என்று கொண்டு கொள்ளுங்கள். பொருள் புரிகிறது அல்லவா? நன்றி கம்பெனிகளே. மற்றொரு பதவியில் ஐயா உங்களுக்கு சந்திக்கிறேன். பார்க்கலாம்.